ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய், காவேரி, சாரதா, கங்கா எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்போ பாப்பாவை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்காக முதல்ல விஜய், காவேரி உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததுமே ஸ்கேன் பார்க்குறாங்க. இப்போ விஜயும் சரி காவேரியும் சரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அந்த மானிட்டரில் பாப்பாவை பார்த்துட்டு டாக்டர் என்ன இதுங்கிற டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதாவது கங்காவும் இங்கே சாரதா வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அடுத்து கங்காவை கூப்பிடுறாங்க. கங்காவை கூப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா கூட சாரதா போகிறாங்க. போய் அங்கேயும் பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நல்லபடியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா கங்கா வந்து அப்படியே சிடுனே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த அப்பப்போ சொல்லி அந்த விஷயத்தில் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் நீ காவேரிக்கு தான் பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை குறையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வந்து அப்பையிலேருந்தே ஒரே கவலை என்ன அப்படின்னா, டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ், அதாவது அந்த அம்மா போட்டுருந்துச்சு அப்படிங்கும்போது அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறது 5ஆவது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இடையில பார்த்தோம் அப்படின்னா கங்கா கோவப்படுறாங்க, காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, நீ வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கங்காவும் அதாவது சாரதாவும் போய் அந்த டாக்டரை பார்த்து பேசினதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. வெளியில் வந்து சொல்லி அதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ விஜயும் காவேரியும் கூப்பிட்றாங்க. அப்பையிலேருந்தே விஜய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கார். அவங்க மறுபடியும் உள்ளே போய் டாக்டர்கிட்ட பேச போகும்போது சாரதாவும் கூட வரேன்னு சொன்னாங்களா, அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கு கோவம் வந்துடுது. மறுபடியும் இவங்க போய் கேட்டதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி கேட்டதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் கங்கா எங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கங்கா வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா வந்துடுறாங்க. நான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருது. அதோட பார்த்தோம்னா அடுத்த ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்கன்னா, சாரதா வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க கோயிலில். கூட பார்த்தோம்னா விஜய் இருக்கார், காவேரி இருக்காங்க, கங்காவும் இருக்காங்க. இப்போ தான் கங்காவுக்கு ரொம்ப கோவம் வருது. என் குழந்தைக்காக எந்த வேண்டுதலும் வைக்கல, காவேரிக்கான மட்டும் நீ வேண்டுதல்லாம் வச்சிருக்காங்கிற மாதிரி அந்த ஒரு போராமையில் வந்து அந்த கோவத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.